ஸோ ஒரு டைலாக், ஃபேமஸ் டைலாக் அந்த ட்ரெய்லர்ல இருக்கும், ஒரு மோட்டிவேட்டிங் ட்ரெய்லர் அது. ஏன்னா எப்போ வந்து சோர்வா இருந்தாலுமே அந்த ட்ரெய்லர் தான் கேட்பேன். அதுல வர்ற ஒரு ஃபேமஸ் வசனம் சொல்லலாம், நோ பிளாக் மேன் ஹாஸ் அக்காம்ப்ளிஷ் வாட் த அமெரிக்கன் மாஃபியா ஹாஸ் சென்ட் இன் 100 years. இதுதான் அந்த டைலாக்கு. ஸோ வந்துட்டு டென்சல் வாஷிங்டனோட அமெரிக்கன் கேங்ஸ்டர் அந்த அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர்ல ரிட்லி ஸ்காட் கதையவே சொல்லிடுவார், இதுதான்டா கதை, இதை தாண்டி உள்ள நான் உன்னை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போய் என்ன வந்து உன்னுடைய உன்னுடைய கியூரியாசிட்டி அதிகப்படுத்துற மாதிரி என்ன வச்சிருக்கேன், நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி இறக்குன ஒரு படம் அமெரிக்கன் கேங்ஸ்டரு. ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. வியட்நாம் போர் சமயத்துல உண்மையான ஒரு மாஃபியா, ஒரு கேங்ஸ்டர், ஒரு மாப்ஸ்டர்னு கூட சொல்லலாம், எப்படி வந்து பல டன் கணக்கில் வந்துட்டு ஹெராயினை வந்து வியட்நாம் போர் நடந்துக்கிட்டு இருந்த காலத்துல உள்ள கொண்டு வந்து இறக்குனா ஒருத்தன் அப்படின்ற அவனோட ட்ரூ ஸ்டோரி தான் அந்த படம். ஸோ ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. அதுல வந்துட்டு என்ன ஒரு காரணம், அந்த அந்த பிளாட் வந்து உண்மை கதையா இருந்தாலுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டு ஒரு உங்களை வந்து அப்படியே உற்சாகத்துக்கு கொண்டு போறாது. என்ன மாதிரி ஸ்கிரிப்டடா அப்படின்லாம் தோன்ற மாதிரியான ஒரு கதையே கிடையாது. ஒரு சாதாரண பிளாட்டா தான் இருக்கும். ஒரு கடத்தல்காரனை பத்தின ஸ்டோரி, ஒரு கேங்ஸ்டர், ஒரு மாஃபியா, ஒரு ஸ்மக்லிங் பண்றதுல எப்படி வந்து அவன் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்தி உள்ள கொண்டு வர்றான், எப்படி வந்துட்டு அதை வந்து லோக்கலைஸ் பண்றான், ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஓகேவா, ஸோ அவன் எந்த மாதிரி டேஞ்சரானா அப்படின்றத ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த டைலாக் சொல்லும் போது வந்து நமக்கு டென்சல் தான் மண்டைக்குள்ள வருவாரு. ஸோ அவரோட அந்த இதுதான் வரும். ஒரு சாரோய் கன்ஷாட் ஒன்று வச்சிருப்பாரு ரிட்லி ஸ்காட், வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம்லாம் நம்ம பார்த்துட்டு, அது போக நிறைய படங்கள் இருக்கு டென்சலோட படங்கள்லாம் சொல்லணும்னா. அவரோட அந்த ஒரு ஃபேமஸ் வாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த கோர்ட்டை சரி பண்ணிட்டு அப்படி நடந்து போவாரு அந்த ஹீரோயினோட அந்த சீனா இருக்கட்டும். அப்புறம் ஒரு கன்ஷாட் இந்த மிடில் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ்ல க்ரௌடு இருக்கும், நீ என்ன இப்போ கொன்றுவியா, என்ன பண்ண போற, இவ்வளவு பேருக்கு முன்னாடியா தொற்றுவியா அப்படின்னு கேட்ட உனக்கு கன் டக்குன்னு இறக்கிட்டு ஒரு ஐகானிக் கன் ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்ச நம்ம டென்சல் வாஷிங்டன் அவர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அது என்னன்னா வந்துட்டு, டென்சல் வாஷிங்டன் இருக்கார்ல, டென்சல் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மொகலுங்க. மியூசிக் மொகல்னா ஒரு ஸ்டாக்கின் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கம்பெனி வந்து இசை வந்து ஆத்மார்த்தமாக மக்கள்கிட்ட கொடுத்து, ஸோ அதை வந்து அப்போ தான் அது வந்து மக்கள் வந்து அதை கொண்டாடுவாங்க, நம்மளும் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம் நியாயமான வழியில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். பட் இவரோட கம்பெனி வந்து கார்ப்பரேட் மாதிரியான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் கார்ப்பரேட் லெவலில் நம்ம போனாலுமே வந்து நம்ம வந்து அந்த கீழ் அந்த அடிமட்ட லெவல்லேருந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் இசை டேலண்ட் அப்படின்றது அந்த லெவலில் தேடினா தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த உயர்மட்ட லெவலில் தேடினா அந்த அளவு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் அதுக்காண்டி என்ன பண்ணுறாருனா, புது புது இசைகளை நம்ம கொடுத்து இப்போ இந்த மாதிரி நினச்சி ஒரு காலகட்டத்தில் இது இவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுது. இவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷடவுன் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுது. ஸோ வந்து இவரோட ஸ்டாக்ஸ் எதுவுமே வேல்யூபிளாக இல்லை, இவருக்கு போட்ட பணம் ரிட்டர்ன் ஆகிறது இல்லை, ஃபண்ட். ஸோ அதனால் எக்கனாமிக்கலாக ரொம்ப அடி வாங்கியிருக்காரு பிஸ்னஸில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இவரோட பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ்லேயே வந்துட்டு பார்ட்னர்ஸ்ன்றது 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா அவன் ஒரு டிசிஷன் எடுப்பான், நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி பிரச்சனை இவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. இவரோட பார்ட்னர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஏஐ மூலிமா நம்ம அந்த இசையை கொடுத்தோம்னா அது இந்த உள்ள அந்த மாடர்ன் ஏரால வந்து நம்ம சாதிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும், நம்ம பழைய லெவலுக்கு திரும்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து இசைனா ஆத்மார்த்தமாக இருக்கணும்ப்பா, அப்போ தான் அது வந்து நம்ம அந்த அந்த ஒரு சவுல்ஃபுல்லான மியூசிக்கை கொடுத்தா தான் மக்கள் மத்தியில் நமக்கு பேரும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாரு. ஸோ இதனால் கான்வர்சேஷன் வருது. இவரோட ஒரு கட்டத்தில் என்ன யோசிக்கிறாருன்னா, இவனுங்கெல்லாம் கழட்டி விட்டு நம்ம ஓன் திங்கிங்கில் கம்பெனியை கொண்டு போவோம், நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, பழைய ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு கெத்து அப்படின்னு நினச்சி அவனுங்கெல்லாம் கழட்டி விட்டு அந்த ஷேரெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அந்த மேஜர் ஓனர்ஷிப், நம்ம வந்து அந்த டேவிட் கிங் அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு போயிட்டோம்னா நம்ம எவனுக்கும் அடிப்பணிய தேவையில்லை, கம்பெனியை மேலே தூக்கிடலான்னு நினைக்கிறாருங்க. ஒய்ஃப்ட்ட இது சம்மந்தமாக பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ஏற்கனவே எல்லாமே கடனில் இருக்குது, பேங்க்குக்கு லோன் கட்டணும், வந்துடுவான் பேங்க்குக்காரன் வீட்டு வாசலுக்கு வந்துடுவான், கேவலமாயிரும். இப்போ மறுபடியும் நீ கடன் வாங்கினீங்கன்னா நம்ம நடுத்தருக்கு தான் போகணும், நம்ம பையன் ட்ரேக்கிங் அவனை கூட்டிகிட்டு பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ட்ரேக்கிங் வந்து பாஸ்கெட் பால் வந்து கோச்சிங் போயிட்டுருக்காரு.
ஸோ இவரோட டிரைவரான பால் கிறிஸ்டோஃபர், அவரோட பையன் கைல், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேர் மாதிரி. ஸோ அப்படி ஒரு நாள் அந்த பசங்க கோச்சிங் சென்டர் போகும்போது திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உன்னோட பையனை கடத்திட்டோம், காசு கொடு அப்படின்ட்டு. ஸோ போலீஸ் எல்லாம் வந்து பரபரப்பாக தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே தான் தேடுறாங்க, வெளியில் போய் யாரும் தேடின மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தா பையன் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு பையனை கூட்டுறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப அப்பா வந்துட்டியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. பட் ஆனால் கடத்தினது கையில் கடத்திட்டாங்க. ஆமாம், வடிவேலு ஒரு படத்தில் ஹோட்டல் காமெடியில் வரும் தெரியுமா, அடிக்கிறோம், அந்த 500 ரூபா வச்சுருக்காங்களா, அந்த பர்ஸை, அந்த தாடிக்காரனை பர்ஸாக பார்த்து அடித்தான், 500 ரூபா தாளாக இருக்குது, இவன் பர்ஸை அடித்து என்னடா அப்படின்ற மாதிரி அவன் அந்த மாற்றி யோசிச்சிட்றான். 500 ரூபா நோட்டு உள்ள பர்ஸுக்கு பதிலாக எம்டி பர்ஸ் அடிச்சிடறான். அதாவது ட்ரேக்கிங்கிற இவரோட பையனுக்கு பதிலாக அந்த கைல் அப்படின்ற அந்த பையனை கடத்திடுறான். அவங்க அப்பா பாவம் ஒரு டிரைவர், அவரால் எவ்வளோ 17.5 பில்லியன் டிமாண்ட் பண்ணுறான், அதுவும் 1000 ஸ்விஸ் ஃப்ராங்க் நோட்டாக வேணும் அப்படின்ட்டு. அது எதுக்கு கேட்குறான்றதே போலீஸ் அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வெயிட்டுமா, அதுனா 175 கிலோக்கு வரும், இதுனா வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கடுத்து எப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, முக்கியமான பயன் சொல்கிறார். ஏன்டா என் பிள்ளையை கடத்தினாலே நான் அவ்வளோ பணம் இப்போ கொடுக்க முடியாதா, அவ்வளோ நெருக்கடியில் இருக்கேன்டா நான், இன்னொருத்தன் பிள்ளையை கடத்திட்டு 17.5 பில்லியன் கேட்குற அப்படின்னு அவன் சொல்கிறான். டே எனக்கு அதெல்லாம் தெரியாது, எவனோ ஒருத்தனை கடத்திட்டேன், நீ காசு கொடு, நீ அது எனக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து பையன் சொல்கிறான், இங்கே ஒரு மூஞ்சியில் கறியை பூசிடுவானுங்க, சுற்றி எல்லா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, உன் மானத்தை காப்பாற்றணும், பிஸ்னஸும் போயிடும், பார்த்துக்கோ, மானத்தையும் காப்பாற்ற முடியாது, பிஸ்னஸையும் காப்பாற்ற முடியாது. அவன் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறான், 17.5 பில்லியன் கொடுக்க சொல்லி. ஃப்ரெண்டு வேறு வந்து சொல்கிறாரு, நான் எப்படியாவது கட்டிடுறேன், நீ என் பையனை காப்பாற்று அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, டே நீ 17.5 பில்லியனை பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட அந்த ஒரு புதுமையான க்ரியேட்டிவான கதையே. ஸோ இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நான் என்ன சொல்கிறேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சு தான் சொல்கிறேன். பாசிட்டிவ்ன்றது என்னன்னா வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ஸோ அவரோட நம்ம டென்சலோட அந்த ஒரு இது இருக்கும், அதாவது இந்த மூமெண்ட்டில் எப்போவுமே ஒரு ஆடல் பாடல் துள்ளலான ஒரு நடிப்பு. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப வீக்கான ரைட்டிங்க. ஒரு டென்சல் வாஷிங்டனோட கேரக்டரை எந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணலாம், அவரெல்லாம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மரு, சும்மா அதாவது ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி ஃபில்ம் ஃபார் அன் அகாடமிக் அவார்டு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அவரோட ஒவ்வொரு படத்துக்குமே ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ற லெவலில் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை கொண்டு வந்து, அதாவது என்னமோ சொல்லுவானுங்கள்ல, அது ஒரு ப்ராவர்ப் ஒன்று வரும், அது எனக்கு தெரில, அந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் நடிக்க வச்சு, ரொம்ப ரொம்ப வீக்கான ரைட்டிங்கு, சுவாரஸ்யமே இல்லாத திரைக்கதை, ஒன்லி மியூசிக் சினிமாட்டோகிராஃபி மட்டும்தாங்க இந்த படத்தில். ஸ்பைக்லி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கடுப்புன்னு தெரில நம்ம டென்சல் மேலே. இந்த மாதிரி ஒரு வீக்கான பிளாட்டு, அதை எப்படியோ டென்சலை காமிச்சு ஆப்பிள் டிவியில் தள்ளி விட்டாங்க. அந்த படத்தை ஆப்பிள் டிவியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, பார்க்க வேண்டியவங்க பாருங்கள். ஆனால் வீக்கான ரைட்டிங். இன்னொன்று வந்து ஒரு கடத்தல் அப்படின்றத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இப்போ வந்து கடத்தனை வந்து ஃபோன் பண்ணி, இங்கே பாரு உன் பையனை நீ இப்போ வந்து அவனை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா டிமாண்ட் வைக்கிறதோட, ஸோ அவனை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆன்லைனில் வெப் ஸ்ட்ரீமிங் பண்ணி இந்த மாதிரி பரபரப்பாக கொண்டு போகாமல் அவனை ஒரு பாத் டப்பில் படுக்க வச்சுருக்கானுங்க, வாயில் பிளாஸ்டிக் போட்டு அவன் பேசாமல் படுத்திருக்கான். இவனுங்க கடத்திருக்கான், பார்ப்போம், முடிஞ்சா பிடிப்போம், இல்லைன்னா என்னம்மா அப்படின்ற ஒரு தோரணையில தான் இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நகருது. ஒரு விறுவிறுப்பே இல்லை சுத்தமாக. அப்புறம் ஒரு சேசிங் சீன் வரும், அது மட்டும்தான் படத்தில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. மித்தபடி ரொம்ப ரொம்ப வீக்கான பிளாட்டு. அடுத்து என்ன அப்படின்றதுலாம் நம்ம வந்து அழகாக ப்ரெடிக்டபிள், எல்லாமே ப்ரெடிக்டபிள், 100% ப்ரெடிக்டபிள் இந்த படம். இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிடும். அவ்வளோ வீக்கான ரைட்டிங். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவர் வந்துட்டு அவர் பர்ஃபார்மன்ஸை நம்ம பேசக்கூடாது, நம்ம அதுக்கு தான் ஒர்த் இல்லை. ஸோ அதான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சரி கொஞ்சமாவது கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குன்னு பார்த்தா, அங்கே கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதுவுமே வழக்கமான ட்விஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஆரம்பத்தில் அந்த பேசிக் ஒரு இன்ஸ்டிங்க்டோட நாம் படம் பார்த்தோம்னா அந்த ட்விஸ்ட்டும் என்னவா இருக்குன்றதை ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்தோட. ஸோ இந்த படம் என்னை பொறுத்தளவு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் ஸ்பெக்ட்ரம் சினிமா.